ஒரே ஒரு ஸ்பீச் தான் ஒட்டுமொத்த இந்திய அரசியலும் பத்திக்கிச்சு. இப்படி சொல்ற மாதிரி தான் அமைச்சர் அமித்ஷா அவர்களோட ஒரு ஸ்பீச்சுக்கு எதிர்கட்சிகள் பயங்கரமா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அமித்ஷா அவர்கள் சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்டில் கொடுத்த ஸ்பீச் தான் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போல்லாம் அம்பேத்கர் பேரை யூஸ் பண்ணுறதே ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. நிறைய பேர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு அவர் பேரையே சொல்லிட்டு இருக்காங்க. இவர் பேரை சொல்கிறதுக்கு பதில் கடவுள் பேரை சொன்னாவாது அவங்களுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு இது மாதிரி அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசினதா பயங்கரமாக வீடியோஸ் எல்லாமே வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தான் இங்கு உள்ள எதிர்கட்சிகள் ரொம்ப பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரிலாம் பேசலாம்? இவரோட பேச்சு அம்பேத்கர் அவர்களுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் ஒன்று அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அவர் பதவி விலகணும்னு நிறைய பேர் எதிர்ப்பு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு திமுக விசிகான்னு இந்த கட்சிகள் தான் எதிர்ப்பு பதிவு பண்ணாங்கன்னு பார்த்தா அதிசயமாக விஜய் அவர்களும் எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டாருங்க. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அம்பேத்கர் அவர்களோட பேர் மற்றவங்களுக்கு வேணால் சொல்ல கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அம்பேத்கரோட பேரை நாங்கள் டெய்லியும் உச்சரிச்சுட்டு தான் இருப்போம். எங்களுக்கு அம்பேத்கர் முக்கியமான தலைவர் தான், இதை பற்றி வேற யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இது மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிட்டாரு. இது தாங்க நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக போயிடுச்சு. இதுதான் தமிழக அரசியலையும் பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னா, வேணும்னே நான் பேசின வீடியோவை ஃபுல்லாக போடாமல் இஷ்டத்துக்கு எடிட் பண்ணி இது மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் நான் பேசின விஷயத்தையே அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. தேவையில்லாமல் என் மேலே எதிர்ப்பு பதிவு பண்ணுறாங்க. இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுத்துருக்காருங்க. இப்போ இதுக்கு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா, இதெல்லாம் தேவையா? எதிர்கட்சிகள் வேணும்னு பாஜக மேலே ஏதாவது ஒரு தப்பை கிரியேட் பண்ணணும்னு அவர் பேசின விஷயத்தை திரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, அவர் எந்த இடத்துல அம்பேத்கர் அவர்களை அவமதித்து பேசினார், அவர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பெருமையாக தான் பேசினார். அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அம்பேத்கரை காங்கிரஸ் ரொம்பவே அவமானப்படுத்தினாங்க. ஆனால் அப்படிலாம் அவமானப்படுத்திட்டு இன்னைக்கு அம்பேத்கர் தான் எங்களோட தலைவர்னு தூக்கி வச்சு கொண்டாடுறதுல என்ன நியாயம் இருக்குது? உங்களோட ட்ராமாலாம் எங்களுக்கு தெரியும்னு இதை மீன் பண்ணி தான் அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தாரு. ஆனால் இங்கே உள்ள ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இஷ்டத்துக்கு பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, என்னமோ அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் பேரையே சொல்லக்கூடாதுன்னு சொன்ன மாதிரியும் அம்பேத்கர் பேரை சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் பேரை தான் சொல்லணும்னு இங்கே கிளப்பிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அமித்ஷா அவர்கள் அப்படிலாம் பேசவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருந்தாரு, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கருக்கு எதிராக நிறைய வேலைகளை பண்ணிட்டாங்க. அப்படிலாம் அம்பேத்கருக்கு பாவத்தை பண்ணிட்டு இன்னைக்கு அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நியாயம் இருக்குது? அதனால் இந்த பாவங்கள்லாம் கழியணும் அப்படின்னா அப்படியாவது கடவுள் பேரை சொல்லுங்க அப்படின்னு தான் அமித்ஷா அவர்கள் சொன்னார். ஆனால் இங்கே உள்ளவங்க ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. இதெல்லாம் நியாயமா அப்படின்னு பாஜகவோட ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறதும் நியாயமான விஷயம் தானேங்க. ஏன்னா இவங்க அம்பேத்கர் பேரை இவ்வளோ தூரம் சொல்லி அம்பேத்கரை கொண்டாடுறாங்க. ஆனால் அம்பேத்கரோட கொள்கைகளை இவங்க அப்படியே ஏற்றுக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆர்டிகல் 370 இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எப்படியாவது ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணியே தீர்வோன்றாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அம்பேத்கர் பேரை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இப்போ இதை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ காங்கிரஸுக்கு பயங்கரமாக பயம் வந்துருச்சு. அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றத நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை பார்க்கும்போது எங்கள் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்குவாங்களோன்னு பயந்துட்டு தான் அந்த உண்மையை அழிக்கிறதுக்காண்டி காங்கிரஸ் எங்கள் மேலே பழிய போடுறாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உண்மை என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் எது பண்ணாலும் மக்கள் அதை கண்டுக்கவே மாட்டாங்கன்னு பிரதமர் மோடி அவர்களும் இதுக்கு பதிலடி கொடுத்துருக்காருங்க. இப்போ இந்த ஒரு விஷயந்தான் இந்திய அரசியல்லே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.